இவ்விடத்தில் நீர் ஆசி பெறுவாயாக. எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. லூர்தண்டை திருத்தலத்தின் தற்போதைய கட்டுமான பணியினுடைய நிலை என்ன என்பதை பற்றி. எனவே பாருங்க, இப்ப நம்முடைய திருத்தல கட்டுமான பணிகள் எப்படி இருக்கிறது, என்ன நிலையில் இருக்கிறது என்று பார்ப்போம். அருளிரை மரியே லூர்தன்னையே, இரண்டரையும் வாழ்வில் கலந்தவளே, எங்கள் மகிழ்வின். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய ஆலயத்தினுடைய நுழைவாயில். ஜூன் 24ஆம் தேதி இந்த நுழைவாயிலுடைய நிலையானது வந்திருக்கப்பட்டது. அதன் பிறகு நடந்திருக்கக்கூடிய இந்த பணிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படியே உள்ள போலாமா? உள்ள போய் பார்ப்போம். அருளிரை மரியே, ஆலயத்திற்கு தேவையான கதவு, ஜன்னல், ஆர்ச் போன்ற அனைத்து இந்த பணிகளும் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டரையும் வாழ்வில் கலந்தவளே, ஆண்டுகளாய் எம்மோடு வாழ்பவளே. கோயில் உள்ளார நாம பார்க்கிறோம். எல்லா சுவர்கள் எல்லாம் வந்துட்டு பிளாஸ்டரிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப சபதி ஒர்க் நீங்க பார்த்து ஆரம்பிக்கக்கூடியதாக இந்த பீடத்தினுடைய பணிகளும் விரைவில் ஆரம்பிக்க இருக்கிறது. குறைகளை களைபவளே, அருள்நாடினோம் புதிதாக்குவாய். ஆலயம் உமதாலயம், ஆலயம் புதுராலயம். இந்த இடம் வந்துட்டு சர்ச்சுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு பால்கனி. இதுல ஒரு 200 பேர் அமர்றக்கூடிய வகையில வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு ரெடியா இருக்கு. இங்க இருந்து நாம முன்னாடி நம்ம பார்த்தோம் ஆப்ஷனா கோயிலினுடைய முன்புறமும் அப்புறமா வந்துட்டு பீட அமைப்பும் மிக அழகா இருக்க ரெடியா இருக்கு. அருளிரை மரியே லூர்தன்னையே, இரண்டரையும் வாழ்வில் கலந்த. கோயில் உள்ள போடக்கூடிய அந்த ஹால்ல போடக்கூடிய மார்பிள்ஸ் மற்றும் ஆலயத்திற்கு தேவையான கிரானைட், மார்பிள்ஸ் இது எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு ரெடியா இருக்கிறோம். அதனுடைய பணியானது அடுத்த மாதம் அக்டோபர் மாதத்துல அது ஆரம்பிக்கும். ஆலயத்தினுடைய இந்த சாக்ரிஸ்டி பகுதி கீழே ஒரு ஃப்ளோர் இருக்கு. இது செகண்ட் ஃப்ளோர். இதே போல 3 ஃப்ளோர் வந்து இந்த சாக்ரிஸ்டிக்காக பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு நாம ரெடியா இருக்கிறோம். இரண்டரையும் வாழ்வில் கலந்தவளே, அருளிரை மரியே. இது சாக்ரிஸ்டியுடைய 3rd ஃப்ளோர்ல இருக்கிறோம். வாழ்வில் கலந்தவளே, நாம இப்ப கோயிலுடைய அந்த ரூஃப் மேல இருக்கிறோம். நீங்க பார்க்கிறது கோயிலுடைய கோபுரம், அதுக்கப்புறமா கோயிலுடைய அந்த டூம் மற்றும் அந்த டூமுக்கு பக்கத்துல 2 சின்ன டவர் கோபுரம். அந்த 2 கோபுரத்தினுடைய வேலைகளும் இப்ப நடந்துட்டு இருக்கத நீங்க பாக்குறீங்க. இதுவரை நடந்திருக்கக்கூடிய எல்லா பணிகளுக்கும் இறைவனுக்கு நன்றி. எங்களது பங்கின் பாதுகாவலியான லூர்தன்னைக்கு நன்றி. மற்றும் இதுவரை அயராது இவ்வாலயத்திற்காக கொடுத்து உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் இந்த பணி நிறைவடைய எல்லோரும் உதவி செய்யுமாறும் அன்போடு வேண்டுகிறோம்.